தானம் அப்படின்னா கோவில்ல விளக்குக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கும். முக்கியமான தானம். சுவாமி பிரகாசமா இருக்கணும் அங்க, அப்பதான் ஊர் கோவில் முதல்ல பிரகாசமா இருக்கும். அடுத்தது அந்த தெரு பிரகாசமா இருக்கும். அடுத்தது அந்த கிராமம் பிரகாசமா இருக்கும். ஊர் பிரகாசமா இருக்கும். நாடு பிரகாசமா இருக்கும். கோவில்ல மட்டும் விளக்கு அணையவே கூடாது. நான் பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் கரண்ட் போச்சுன்னா நம்மளால தாங்க முடியல. இன்வெர்டர் போட்டிருக்கோம், அது வேற, அதுவும் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா சுத்தம். ஆனா சுவாமி சன்னதியில விளக்கு அணைஞ்சு போச்சுன்னா நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? ஒன்றுமே பண்ண முடியாது. சுவாமிக்கு கோபத்துக்கு ஆளாகும். அப்படிப்பட்ட தானம் தீபதானம் பேர். கோவிலுக்கு மாசம் நம்ம இடத்துல மளிகை சாமான் போடும் பொழுதோ 1 லிட்டர் நல்லெண்ணெய் போட்டுடணும். ஒரு 3 பேக்கெட் ஒரு தீப்பெட்டி இந்தாங்கண்ணா. உங்காத்து வாசல்ல இருக்கிற கோவில், பிள்ளையார் கோயிலையும் கொடுக்கலாம், அம்பாள் கோயிலையும் கொடுக்கலாம், சாய்பாபா கோயிலையும் கொடுக்கலாம், எங்க வேணா கொடுக்கலாம். தீபம் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். நம்ம குடும்பத்தை எரிய வைப்பார். பிரகாசமா இருக்கும் நம்ம குடும்பம்.